வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, பாட சம்மந்தப்பட்ட வீடியோ கிடையாது. அந்த பாடத்தை நீங்கள் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களோட படிக்கிற மெத்தடை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற ஒரு வீடியோ. அதாவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இப்போது நீங்கள் செஞ்சிட்ருக்கிற மிகப்பெரிய தவறுகள் என்னென்ன, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 3 மாதம் போனதுக்கப்புறம் கால் ஃபார் வந்துட்ட பிறகு நீங்கள் இப்படி தான் படிச்சிருக்கணும், இப்படி படிச்சிருந்தா தான் நீங்கள் இந்த தடவை கட் ஆஃப் வா இவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கியிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இப்போ அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த நியூ இயருக்கு அப்புறம் தான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்து ஒரு உத்வேகம் நிறைய பேர் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக இதுலேருந்து 6 மாதம் இருக்குது எக்ஸாமுக்கு, 7 மாதம் இருக்குது, இப்போ இருந்து நம்ம படித்தா கூட பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருக்கிற இப்போது 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் 10 லட்சம் பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இப்பயே ஸ்டார்டிங்லேயே நான் கொடுக்குற வார்னிங் தான் இது. அதாவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி பாதி பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. அதில் நீங்கள் செய்கிற தப்பு என்னன்றது இது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. ஒரு இடத்துல உங்களை நிறுத்தி நிதானமாக யோசித்து அடுத்த ஸ்டெப்பை அடுத்து நீங்கள் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. ஏன்னா எதெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் ஒரு இதில். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. இது ஒரு வார்னிங்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% சக்ஸஸ் கன்ஃபார்ம். ஓகே, இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க எக்ஸாமுக்கு. இதில் ஜென்ரல் தமிழ் இருக்குது, ஜிகே இருக்குது, மேக்ஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 4 தான் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க. இப்போ இதில் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க மேஜராக, அந்த தப்பை எப்படி சரி பண்ணுறது, அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொது தமிழ் இலக்கணம். பொது தமிழ் இலக்கணத்தில் எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஆக்சுவலாக புதுசாக கொடுத்த நியூ சிலபஸில் இந்த பொது தமிழ் இலக்கணத்துக்கு தான் 85 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. பழைய சிலபஸ்லாம் இப்படி கிடையாது. இலக்கணத்துக்கு மட்டுமே இந்த தடவை 85 மார்க்ஸ். ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷும் ஜென்ரல் தமிழும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஜென்ரல் இங்கிலீஷில் இப்படி தான் இருக்கும் பேட்டர்ன். படிக்கிற போர்ஷன் கம்மியாகவும் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி கிராமர் அதிகமாகவும் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதனால் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் தமிழில் படிக்கிறவங்களுக்கு நியாயமே கிடைக்கல, அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போது அந்த மாதிரி சொல்கிறதுக்கெலாம் சான்சஸே கிடையாது. ஏன்னா அவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் மாதிரியே ஜென்ரல் தமிழையும் 85% கிட்ட கிராமராகவும் மிச்சம் இருக்க 15 தான் படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த 85 மார்க்கும் கிராமர்னு ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் எப்படி படிச்சுட்ருக்கீங்கன்னு நான் சொல்லவா ஃபஸ்ட்டு. பாட புத்தகத்தில் உள்ள குறிப்பை மட்டும் படித்தல். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ 6th இருக்குது, 7th இருக்குன்னா ஒரு பாடத்துக்கு பின்னாடி இப்போ ஒரு இலக்கணம்னு வச்சுக்கோங்க, ஒருமை பன்மைன்னு ஒரு இலக்கணம் இருக்குது, ஒருமை பன்மை அறிதல் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு புக்கில் ஏதோ ஒரு இயலுக்கு பின்னாடி ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸசைஸில் ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த ஒருமை பன்மையை கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராக்கெட்டில் 4 வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதை போய் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி படிச்சுட்டு, ஓகே ஒருமை பன்மையை நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அடுத்த டாபிக் போயிடுறீங்க. இது முழுக்க முழுக்க தவறான ஒரு செயல். இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கையும் கவர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணுங்கள். அப்படி படிக்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. அதை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து. நீங்கள் இப்போ ஒன்று பண்ணலாம், பேசாமல் புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு டைரெக்டாக எக்ஸாமில் போயே நீங்கள் எழுதிடலாம். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்க அந்த பின்னாடி இருக்க ஒரு 4 வார்த்தையை பார்க்குறதுனால எதுவும் பெருசாக சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஆனால் உண்மையிலே அதை எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை தலைப்பு வாரியாக எடுத்துக்கணும். இப்போ முதல் தலைப்பு பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் அப்படின்னா, பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதலில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குது. நம்ம ஒரு வார்த்தையை பிரிக்கும்போது ஒரு எழுத்து புதுசாக தோன்றலாம், இருக்க எழுத்து கெடலாம், இல்லை இருக்க எழுத்தே திரிஞ்சு வேற சொல்லாம் மாறலாம். தோன்றல் திரிதல்
ஆம், மறைதல் அப்படிலாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு படிங்க. ஒரு பிரித்தெழுதுகள்ல இதெல்லாம் வரும். அப்ப புக்ல என்னென்ன பிரித்தெழுதுகள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ராவா எவ்வளவு வார்த்தைகள வந்து நம்ம பிரித்து எழுதி படிக்க முடியும்? அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா குறிப்புகள எடுங்க. அப்படிதான் நீங்க வந்து ஒரு தலைப்ப கவர் பண்ணணும். இப்போ ஒரு தலைப்புன்னு இருக்குன்னா, நான் குடுத்துர்றேன். உங்களுக்கு ஹெட்டிங்கே கூட குடுத்துர்றேன். அதாவது சைடு ஹெட்டிங். ஒரு தலைப்பு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, அது ஒருமைப்பன்மையோ, இல்ல ஓரெழுத்து ஒரு மொழியோ, இல்ல மயங்கொலிகள் அதாவது லகர, லகர வேறுபாடோ, ஏதோ ஒண்ணு நீங்க படிக்கிறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்ற வரையறை உங்களுக்கு தெரியணும். அடுத்தது அதற்கான விளக்கம் தெரியணும். அப்புறம் அது தொடர்பான எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு தெரியணும். ஓகே. அது வரையறை பண்ணியாச்சு, டிஃபைன் பண்ணியாச்சு, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. இப்போ அது ரிலேட்டடா எடுத்துக்காட்டுகள் தெரியணும். அதுக்கப்புறம் பாட புத்தகத்துல இருக்கிற பாட புத்தக குறிப்பு உங்ககிட்ட இருக்கணும். நான் பாட புத்தகமே பார்க்க வேணான்னு சொல்லல. இத மட்டும் நீங்க பார்க்குறீங்கன்னா, அது ஜஸ்ட் அந்த தலைப்புல இருக்கிற ஒரு 20% தான் நீங்க பார்த்ததுக்கு சமம். தமிழ்ல 95 அபோவ் எடுக்கணும் அப்படின்னும்போது, நீங்க ஒவ்வொரு தலைப்பையும் 20% மட்டும் பார்த்துட்டு போறதுனால எந்த யூஸுமே கிடையாது. நீங்க டைரக்ட்டா போய் படிக்காம எக்ஸாம் எழுதினாலும் அந்த மார்க் வாங்கிருவீங்க. அடுத்தது பாடப்புத்தக குறிப்புக்கு அப்புறம் கூடுதல் குறிப்புகள் எக்ஸ்ட்ராவா அந்த டாபிக் ரிலேட்டடா நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும். கடைசியா தேர்வு நோக்கில். தேர்வு நோக்கில்னா என்னன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இந்த டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற கொஞ்சம் சாம்பிள் கொஸ்டின்ஸ். இதை எல்லாம் நீங்க கவர் பண்ணா மட்டும் தான் ஒரு தலைப்பை நீங்க கவர் பண்ணியிருக்கீங்க. ஒரு தலைப்பை நான் தெளிவா முடிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓரெழுத்து ஒரு மொழினா என்ன? ஃபர்ஸ்ட் அத டிஃபைன் பண்ணுங்க. ஏன்னா, அவங்க ஒண்ணும் கொஸ்டின்ல வந்து நான் வந்து ஒரு சென்டென்ஸ் குடுப்பேன். அதுல நீங்க ஓரெழுத்து ஒரு மொழி கண்டுபிடிக்கணும். ஒரு ஆப்ஷன் குடுப்போம். அந்த 4 ஆப்ஷன்ல ஒருமை, பன்மை இருக்கும். நீங்க எடுத்து எழுதணும்னு சொல்லல. அவங்க குடுத்துருக்கிறது தலைப்பு மட்டும் தான். அதுல வரையறையிலிருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம். டெஃபனிஷன் இருக்கும் இல்லையா? அத கூட கொஸ்டினா கேட்கலாம். எடுத்துக்காட்டுகள கேட்கலாம். ஒரு சில இடத்துல எல்லாம் மேற்கோள்கள் வரும். மேற்கோள்கள்னா என்ன அப்படின்னா, நன்னூல்லையும், ச தொல்காப்பியத்திலயும் இந்த மாதிரி இலக்கண நூல்கள் இருக்குல்ல, வீர சோழியம் இந்த மாரி நூல்கள்லேருந்து அந்த இலக்கணத்துக்கு மேற்கோள் கொட்டேஷன் மாரி குடுத்துருப்பாங்க. அப்படி குடுத்து கூட, இது வந்து எந்த இலக்கணத்துக்கு உரியது அப்படின்னு கேட்கலாம். அந்த கொட்டேஷன குடுத்து. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். எடுத்துக்காட்டுகள், பாடப்புத்தக குறிப்பு, கூடுதல் குறிப்பு, தேர்வு நோக்கில். இதையெல்லாம் முடிச்சா மட்டும் தான், நீங்க ஒரு தலைப்ப 100% வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்றது அர்த்தம். இந்த பேட்டர்ன்ல படிங்கப்பா. நெறைய பேரு பாட புக்கு தான படிக்கிறாங்க. நான் மட்டும் ஏன் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து படிக்கணும் அப்டின்னா, நீங்க பாட புத்தகத்த மட்டும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனா, இத எல்லாமே சேர்த்து படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் நீங்க பண்ணி, நீங்க படிக்கணும்னா, ஜஸ்ட் 1 ஹவர் தான் ஆகும். நீங்க பாட புத்தகத்த 5 நிமிஷம் முடியுது அப்டின்னு நெனச்சுட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கும் 5 மார்க் தான் கிடைக்கும். ஆனா, நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஒரு டெஃபினிஷன், அதுக்கு ஒரு விளக்கம், அதுக்கு தேவையான மேற்கோள், எடுத்துக்காட்டு, பாடப்புத்தகத்துல எங்க இருக்கு, கூடுதல் குறிப்பு எங்க இருக்கு, எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் தான் தேவைப்படும். நீங்க வந்து உங்கட்ட இருக்கிற பழைய புக்ஸோ, புது புக்ஸோ இல்ல ஏதாவது நீங்க வந்து எக்ஸாமுக்குன்னே சொல்லி புக்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல வாங்கியிருப்பீங்க. இல்ல உங்க அகாடமில குடுத்துருக்க புக். இதெல்லாம் ரெஃபர் பண்ணும்போது இதெல்லாம் நீங்க எடுக்க முடியும். இப்போ இதுவும் முடியலையா? உங்களுக்கு நம்மளோட சேனல்ல இந்த தலைப்புகள் எல்லாம் கவர் பண்ணி தான் ஒவ்வொரு தலைப்புமே நாங்க முடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம யூனிட்ல சிலபஸ்ல நியூ சிலபஸ்ல இருக்கிற ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சு, செகண்ட் யூனிட்ல பாதி முடிச்சுட்டு, செகண்ட் யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஒரு தலைப்பு கூட இதுவரைக்கும் மிஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் டாபிக்லேருந்து கன்டினியூஸா போயிட்டுருக்கோம். 7 தலைப்பையுமே முடிக்க தான் போறோம். இந்த ஒவ்வொரு தலைப்புக்குமே நம்ம இப்படி தான் குடுத்துருக்கோம். வரையறை, விளக்கம், அது சம்மந்தப்பட்ட மேற்கோள், எடுத்துக்காட்டுகள், பாடப்புத்தகத்துல இருக்க குறிப்பு, கூடுதலா எக்ஸ்ட்ராவா பாடப்புத்தகத்துல 10% குடுத்திருந்தா, நம்ம கூடுதல் குறிப்புகள்ல மிச்சம் ஒரு 70% குறிப்பு குடுத்துருப்போம் எக்ஸ்ட்ராவா. இதெல்லாம் நீங்க கூடுதலா தெரிஞ்சுக்கணும் அது சம்மந்தமா.
அடுத்து தேர்வு நோக்கில ஒரு 5 கொஸ்டின் எல்லாத்துக்கும் குடுத்துருப்போம். எப்படி கேட்பாங்க அப்படின்னு ஆப்ஷனோட ஆன்ஸரையும் நாங்களே எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட்டிருப்போம். இதையெல்லாம் தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணது மட்டும் இல்லாம, இதற்கான பிடிஎஃப் ஃப்ரீ பிடிஎஃப்பையும் அந்தந்த வீடியோவுக்கு கீழேயே உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஃப்ரீயா நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அழகா படிச்சுக்கலாம். இதை நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சா உங்களுக்கு ஜஸ்ட் 30 மினிட்ஸ் தான் ஆகும் ஒரு வீடியோவுக்கு. அதுவும் கூட 15 மினிட்ஸ் வீடியோ பார்க்க, திரும்ப 15 மினிட்ஸ் பிரிண்ட் அவுட்டை ரீட் பண்ண 100% ஒரு டாபிக் கவர் ஆயிரும். நீங்க தாராளமா அடுத்த டாபிக் போய்க்கிட்டே இருக்கலாம். அதுவும் நம்மளோட சேனல்லேயே இருக்கும். வீடியோவை ஒரு வாட்டி பார்க்குறீங்க, பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரீயாக கிடைக்குதில்லன்னு சொல்லிட்டு போய் டைரெக்டாக பிடிஎஃப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுவும் சொல்லிடுறேன், அது வெறும் 70% தான். ஏன்னா எல்லாத்தையுமே எழுத்து வழியாக என்னால் சொல்ல முடியாது. நான் வந்து பிடிஎஃப்பில் ஒரு 70% கொடுத்துருக்கேன்னா, மிச்சம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஓரலாக அந்த வீடியோவில் நடத்தும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரே ஒரு வாட்டி நீங்கள் வீடியோவை கேளுங்க. அதில் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, கரெக்ஷன்ஸு, எப்படியெல்லாம் இந்த கொஸ்டினை வேறு மாதிரியெல்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த பிடிஎஃப்ல ஒன்ஸ் உங்கள் கையால் எழுதி நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் வீடியோ பார்க்கவே தேவையில்லை. வீடியோஸ் மினிமம் 10 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் எல்லா வீடியோஸுமே. அதை தாண்டி இருக்க சான்சஸே இல்லை. நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் பிடிஎஃப்ல போய் எழுதிக்கிட்டு அந்த பிடிஎஃப்பை அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக கலெக்ட் பண்ணி கடைசியில் ஸ்பைரல் பண்ணிங்கன்னா அதுதான் தமிழ் மெட்டீரியல். உங்களுக்கு அதில் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது. அப்படியே மிஸ் ஆனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டால் அடுத்த செகண்ட் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம். இப்போ நான் 3 ஆப்ஷன் கொடுத்துட்டேன். நீங்கள் புக்கை மட்டும் படிக்கிறதா இருந்தால் அது உங்களோட சாய்ஸ். மார்க்கும் அந்த அளவு தான் வரும். இல்லை நான் வந்து என்னோட சேனலை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவோ அதை பார்க்க வைக்கிறதுக்காகவோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்களே ப்ரிப்பேர் பண்ணாலும் வெல் அண்ட் குட். எனக்கு டைம் நிறைய இருக்குது, நான் ஒரு நாளைக்கு 1 ஹவர் தமிழுக்கு தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றவங்க தாராளமாக, ஆனால் நான் சொன்ன இந்த தலைப்பு வாரியா விளக்கம், வரையறை, எடுத்துக்காட்டு அந்த பேட்டர்னில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேருந்து அதை ப்ரிப்பேர் பண்ணாலும் சந்தோஷம்தான். இன்னமும் நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக மைண்டில் பதியும், நிறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. டைம் இல்லாதவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பொதுத்தமிழ் இலக்கணம்ன்றதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வரிசையாக வீடியோஸ் வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம இதில் பொதுத்தமிழ் இலக்கணத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. சரி, அடுத்தது பொதுத்தமிழ்லேயே இன்னொரு டாபிக் இருக்குது, பாடப்பகுதி இருக்குது. அதற்கு மார்க்கு கம்மியாக இருந்தாலும் 15 மார்க்கு அதில் இருக்குது. இந்த 15 மார்க்குக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அறிஞர்களும், அதாவது தமிழ் அறிஞர்கள் மற்றும் தொண்டு, தமிழறிஞர்களோட தொண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் திருக்குறள் இருக்கும். மெயினாக திருக்குறளில் 20 அதிகாரம் மட்டும் கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் 20 அதிகாரம். அப்புறம் பாடப்பகுதி வந்து மிச்சம் இருக்கிறது வந்து செலக்டடாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாடப்பகுதி செலக்டடாக கொடுத்துருக்காங்க சிலபஸில். நீங்கள் புது சிலபஸை பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போது இதில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாடப்பகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க புக்கை பூரா உட்காந்து மனப்பாடம் பண்ணுறோம். இது ரொம்ப 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 பெரிய தப்பு. ஏன்னா சிலபஸே மாற்றிட்டாங்க. நீங்கள் இந்த புக்குக்குள்ளேலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப செலக்டடாக மட்டும் இதில் படித்தா போதும். மற்ற எல்லாமே கிராமரை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போது உடுமலை நாராயண கவி அப்படின்னு சொல்லி சிலபஸில் கொடுத்துருக்காங்கன்னா, நாராயண கவின்னு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த உடுமலை நாராயண கவி 6th-லேருந்து 12th வரைக்கும் இவரோட பாடல் எத்தனை இருக்குது? 2 இடத்துல வருதா? அந்த 2 மட்டும் நீங்கள் படித்தா போதும். புரியுதா? அதைத்தான் இங்கே பாருங்கள், பாடத்திட்டத்தில் உள்ள தலைப்புகளை பிரித்து எடுத்து படித்தல், இதுதான் சரியான வழி. நீங்கள் பாட்டு கண்ணை மூடிட்டு 6th-லேருந்து 12th வரைக்கும் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், ஏற்கனவே எக்ஸாம் எழுதியிருக்கேன், அதனால திரும்ப எல்லாத்தையும் படிக்கிறேன் அப்படின்னா கூட அது வேஸ்ட்டு தான். அது படித்த போர்ஷனாக இருந்தால் கூட தமிழை திரும்ப ஒரு வாட்டி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 1 மாதமாவது எடுக்கும். அந்த 1 மாதத்தில் எவ்வளவோ படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? வெறும் 15 மார்க்கு தான். அதுலேயும் திருக்குறள் பாதி போயிடும். திருக்குறளே 5 மார்க்குக்கு போயிடும்னு வச்சுக்கோங்க நெருக்கி. 10 மார்க்குக்காக நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்க பாடத்தை 1 மாதம் படிக்க போகிறீங்களா?
எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இல்லையா? இப்படியெல்லாம் படிக்க தேவையில்ல. இதில பழைய புக்க இன்னும் படிக்கிறவங்கலாம் இருக்காங்க. சமச்சீர் கல்வி பழைய புக்கு இன்னும் படிக்கணுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்கிட்டயே கமெண்ட்ல கேட்குறாங்க. அந்த பக்கம்லாம் நீங்க திரும்பியே பார்க்க தேவையில்ல. மேபி ஓல்டு புக்க வந்து நீங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கிராமருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு புக்ல இருக்கிற கிராமர வந்து நீங்க பிராக்டிஸ்க்கு ஏன்னா நம்ம கிராமர் இப்ப இருக்கிற இலக்கணம் இது எப்படின்னா, முழுக்க முழுக்க மேத்ஸ் மாதிரி. ஃபார்முலா தெரியணும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கான்செப்ட் தெரியணும். அது சம்மந்தமா நெறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு போணும். அந்த பிராக்டிஸ்க்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கிடைக்காது. ஓகேவா? அதுக்காக வேண்டா நீங்க வந்து ஓல்டு புக்க எடுத்துக்கலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? கிராமர் பார்க்கும்போது தலைப்பு வேணும், விளக்கம் வேணும், வரையறை வேணும். அந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்க வேணா ஓல்டு புக்லேருந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் மத்தபடி ஓல்டு புக்குக்கு உள்ள இருக்க பாடங்களுக்கு நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. பாடப்புத்தகத்துல அந்த லாஸ்ட் அதாவது யூனிட் 7 மட்டும் தான் வந்து நம்மளுக்கு இந்த பாடப்பகுதி இருக்கும். அதுக்கு தேவையானத மட்டும் பிரிச்சு படிச்சா போதும். உங்களுக்கு நம்மளோட சேனல்ல யூனிட் வைஸா கவர் பண்ணிட்டு வரும்போது, யூனிட் 7 வரும்போது நாங்களே தெளிவா பிரிச்சு குடுத்துருவோம். இந்த தலைப்புக்கு நீங்க இந்தந்த பாடங்கள் மட்டும் படிச்சா போதும். இந்த தலைப்புக்கு. இப்போ ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆகுது. இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் கிட்டத்தட்ட 1 மந்த்துக்குள்ள இலக்கணம் முடிஞ்சிரும். அடுத்த 1 மந்த்ல யூனிட் 7 அதாவது பாடப்பகுதி எல்லாம் முடிஞ்சிரும். மொத்தம் 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு தமிழ், ஜிகே எல்லாமே கவர் பண்ணி முடிச்சுருவோம். இப்ப இந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க படிச்சு முடிச்சுட்டு, நீங்க அடுத்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு பிரிச்சு படிக்க தெரியல அப்படின்னா, நீங்க சேனல ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு 6த்துலேருந்து 12த் வரைக்கும் இருக்க எல்லா பாடத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. அது முழுக்க முழுக்க டைம் வேஸ்ட். அடுத்தது தமிழ் கூடுதல் குறிப்புகள். இலக்கணம் படிச்சுட்டோம். பாடப்புத்தகத்துல செலக்டடா படிச்சுட்டோம். ஓகே. கூடுதல் குறிப்புகள் என்ன இருக்கு அப்படின்னா, கூடுதல் குறிப்புகள்னு தனியா இருக்கு. இது தெரியாது நெறைய பேருக்கு. என்ன அப்படின்னா, சிலபஸ்ல இப்படி குடுக்கல. நீங்க 6த்துலேருந்து 12த் வரைக்கும் இருக்க எல்லா பாடத்தையும் படிக்க தேவையில்ல. ஆனால், அதுல இருக்கிற ஒரு சில முக்கிய குறிப்புகள மட்டும் நம்ம பிரிச்சு படிக்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா, ஒருத்தர விட நம்ம இன்னொரு ஸ்டெப்பு வந்து முன்னாடி நிக்கணும். எல்லாரும் 95 எடுக்குறாங்கன்னா, நான் ஒரு 96, 7 எப்படி எடுக்கணும்? எல்லாம் 90 எடுக்குறாங்க ஒரு கொஸ்டின் டஃப்பா இருக்கு. நான் ஒரு 91, 92 அதுல எப்படி எக்ஸ்ட்ராவா ஸ்கோர் பண்ண முடியும்? அப்படின்னா, அதுக்கு இந்த கூடுதல் குறிப்புகள் ரொம்ப ரொம்ப அவசியம். என்னன்னா, ஆசிரியர்களோட இயற்பெயர். அது சிலபஸ்ல இருக்கோ இல்லையோ, ஒரு ஆசிரியரோட இயற்பெயர்கள், அடைமொழி பெயர்கள். இந்த அடைமொழி பெயர் வந்து நூல்களுக்கும் இருக்கு. நூல்களுக்கும் அடைமொழி பெயர் இருக்கு. ஆசிரியர்களுக்கும் அடைமொழி பெயர்கள் இருக்கு. அதே மாதிரி பாடல்களோட எண்ணிக்கை. ஒவ்வொரு இதுலயும் எத்தன பாடல்கள் இருக்கு? தேம்பாவணியில எவ்வளவு இருக்கு? அம் அ தமிழ்ல இது திருமந்திரத்துல எவ்வளவு இருக்கு? பாடல்களின் எண்ணிக்கை. ஒரு திருவள்ளுவ மாலையா, அதுல எத்தன பாடல்கள் இருக்கு? இந்த மாரி பாடல் ஒவ்வொன்லயும் பாடல்களோட எண்ணிக்கை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆசிரியர்களோட அவங்க வாங்கியிருக்கிற விருதுகள். சாகித்ய அகாடமி விருது ஒரு சில நூல்களுக்கு வாங்கியிருப்பாங்க. அந்த நூல்களும், விருதுகளும். ஓகேவா? அந்த நூல்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இது வந்து சிலபஸ்ல இருக்கவங்கள மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்றது கிடையாதுப்பா. 6த்துலேருந்து 12த் வரைக்கும் இருக்கிற பாட புத்தகத்துல புது புக்ல அட்லீஸ்ட் இருக்கிற விஷயங்களாவது நீங்க எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கணும். முக்கியமான தினங்கள். இந்த மாதிரி இன்னும் நெறைய இருக்கு. இது மட்டும் இல்ல. ஆசிரியர்கள் வந்து அவங்க வகித்த பதவிகள். என்னென்ன பதவி? இப்ப தாயுமானவரு வந்து என்ன பதவியில இருந்தாரு? அவருக்கு கீழ வந்து யார் இருந்தாங்க? அம் ஒருத்தவங்க வந்து பாடலாசிரியரா இருந்திருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பள்ளியில ஆசிரியரா இருந்திருப்பாங்க. ஒருத்தவங்க அரசவை புலவரா இருந்திருப்பாரு. இந்த மாதிரி வகித்த பதவிகள். அதுக்கப்புறம் ஒரு சில இப்ப நூல்களே இருக்கு. இப்ப எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு இந்த மாதிரி நூல்கள்லாம் இருக்கு. இந்த நூல்களோட ஆசிரியர்கள். அந்த நூல பூரா நீங்க மனப்பாடம் பண்ணாட்டி கூட, அட்லீஸ்ட் அந்த ஒவ்வொரு நூலோட ஆசிரியர் யாரு? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா தொகுத்து ஒரு புக்ல, ஒரு நோட்ல நீங்க ஒரு நோட்ஸ் மாரி வச்சுட்டு, தமிழுக்கு எக்ஸ்ட்ராவா அத நீங்க படிச்சுட்டு போணும்.
இந்த மாதிரி எப்பயுமே ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறவங்க ஏன்னா எல்லாருமே இந்த பாடத்தையும், இந்த கிராமரையும் பார்க்காம போறவங்க யாராவது இருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. தமிழ் தான் 100 மார்க்குக்கு முக்கியம் அப்படின்னும்போது, இந்த சிலபஸும் ரொம்ப ஈஸி. இப்ப குடுத்துருக்க சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. படிக்க டைம் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இலக்கணம் தான் அதிகமான ஃபோக்கஸா இருந்தாலும், இலக்கணம் ரொம்ப சிம்பிளான இலக்கணம் தான் குடுத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லவே இல்ல அதுல. அதனால ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாருமே 90 மார்க்ஸ் ஈஸியா எடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. புக்கவே தொடாம போய் நீங்க எக்ஸாம் எழுதுனாலும் 70 எடுத்துருவீங்கப்பா. அவ்வளோ ஈஸியா தான் இருக்க போகுது இந்த வாட்டி. அந்த 70லேருந்து 90யா மாத்துறதுக்கு நீங்க கண்டிப்பா படிக்கணும். அந்த படிக்கிறவங்க தான் 90 ஆக்குவாங்க. இதையும் தாண்டி இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா யார் படிக்கிறீங்களோ, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவெல்லாம் படிக்கணும்ன்றதே இந்த புது சிலபஸ பேஸ் பண்ணி படிக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனா, இந்த வீடியோவ பார்க்குற நீங்க லக்கி. ஏன்னா, உங்களுக்கு இந்த மாரி எக்ஸ்ட்ராவா படிக்கணும்ன்ற ஐடியா இப்போ கிடைச்சிருச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த அபோவ் 90, 93, 94, 95 அப்படின்னு எடுக்கிறவங்களா நீங்க இருப்பீங்க. அப்போ இவங்க எல்லாமே போட்டியில வரவே மாட்டாங்க. இவங்க தான் போட்டி. இவங்களுக்கு முன்னாடி நீங்க தாண்டி வந்துட்ட பிறகு, இவங்க எல்லாம் பின்னாடி போயிருவாங்க. உங்களுக்கு போஸ்டிங் குடுக்கறத யாராலயும் தடுக்கவே முடியாது. புரியுதா? இந்த கூடுதல் குறிப்பு படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுக்காக நான் போய் திரும்ப புக்க எடுக்கணுமான்னா, தேவையில்ல. அதுக்காக தான் நாங்க வந்து இந்த மாரி சேனல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஓகேவா? ஏன்னா கவர்மெண்ட் புக்க குடுத்துருச்சு. சிலபஸையும் குடுத்துருச்சு. இத படிக்கிறதுக்கு எதுக்கு இப்ப எங்கள மாரி சேனல் எல்லாம் உங்கள கைட் பண்ணணும்? ஏன்னா, உங்களோட டயத்த ஃபர்ஸ்ட்டு வந்து சேவ் பண்ணது. 2வது சரியான கைடன்ஸ் குடுக்குறதுக்கு. எப்படி போனா எப்படி வந்து இது பண்ணலாம்? இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவான டிப்ஸ் குடுக்குறதுக்கு. புரியுதா? அதுக்காக தான் சேனலே வச்சு நடத்துறோம். அதனால நான் சொல்றேன், நம்மளோட சேனல்ல இந்த தமிழ் கூடுதல் குறிப்புகள்னே சொல்லி ஒரு தனி பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்ல நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன தலைப்பு எல்லாமே உங்களுக்கு அழகா இப்போ தமிழ் ஆசிரியர், அவங்களோட சிறப்பு பெயர் அப்படின்னு போட்டு, ஒரு நல்லா அழகா அப்படி ஒரு காலம் போட்டு, அந்த காலம்ல உங்களுக்கு வரிசையா ஒவ்வொருத்தரோட பேரு, சிறப்பு பெயர்கள் எல்லாம் 6த்துலேருந்து 12த் வரைக்கும் இருக்கிற எல்லாமே கவர் பண்ணி குடுத்துருப்போம். நீங்க அழகா வீடியோக்குள்ள போ வேண்டியதான். அத பார்த்து ஒரு இதுல நோட்ஸ் எடுக்க வேண்டியதான். நீங்க உங்களுக்கு புரியிற மாரி எழுதி வச்சா போதும். அடுத்து இன்னொரு வீடியோ கிளிக் பண்றீங்களா? ஆசிரியர் அவர்களோட அடைமொழி பெயர்கள் எல்லாம் இருக்கும். அப்படியே எழுதிக்கோங்க. ஒவ்வொன்லயும் மினிமம் ஒரு 20லேருந்து ரொம்ப அதிகபட்சம் போனா ஒரு 50 இருக்கும் லிஸ்ட். அவ்வளோதான். இத எழுதி வச்சுக்கிட்டு, அதில பாதி இது முக்காவாசி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதா தான் இருக்கும். பட் இருந்தாலும், நீங்க எழுதி வச்சுட்டு ஒரு தடவ ரீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். புரியுதா? இப்போ தமிழ்ல இந்த 3 மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும். தமிழ்ல 95 அபோவ் ஈஸியா வாங்கிருவீங்க. அடுத்தது ஜிகே. ஜிகே எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? சிலபஸ் குடுத்துட்டாங்களா? ஓகே. 10 யூனிட் இருக்கு அதுல. 10 யூனிட்டையும் எடுத்து வச்சுட்டு சிலபஸ கடகடன்னு வரிசையா ஒண்ணு விடாம லெசன் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? முழு பாட சிலபஸையும் முடிச்சிரணும் 3 மாசத்துல அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா? அது கண்டிப்பா நடக்காது. யாராலயும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ 100% முடிச்சேன்னு இதுவரைக்கும் சொன்னவங்க யாருமே கிடையாது. முடிக்கவும் முடியாது. அதுதான். நீங்க சேலஞ்ச் பண்ணிக்கிட்டாலும் நான் சேலஞ்சுக்கு கூட ரெடி. யாராலயும் முழு பாடத்திட்டத்தையும் படிக்க முடியாது. அப்படி படிக்க நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, அது ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க் தான். ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாம நீங்க எக்ஸாம பாஸ் பண்ணவே முடியாது. இந்த ஹார்ட் ஒர்க் தேவையே இல்ல. ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்கள தான் டிஎன்பிஎஸ்சி வேலைக்கு கேக்குது. ஹார்ட் ஒர்க் பண்றவங்க எங்களுக்கு தேவை இல்லன்னு சொல்லுது. அப்ப எப்படி படிக்கணும் ஜிகேவ? முக்கிய பாடங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து, அதை குறிப்பெடுத்து படித்தல். இதுதான் ரொம்ப முக்கியமானது. குறிப்புனா என்னது? ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். அதாவது உங்களோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஃபர்ஸ்ட்டு சிலபஸ்ல இருக்கிற அத்தனை ஜிகே சயின்ஸு, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸு இவ்வளவு இருக்கு இல்லையா? அதில எல்லாத்துலேயும் ரிப்பீட்டடாக கேட்குற லெசன் ரொம்ப முக்கியமான லெசனை மட்டும் ஃபஸ்ட்டு பிரித்து எடுங்க.
மினிமம் 70லேருந்து மேக்ஸிமம் 100 தான் இருக்கும். அதுக்கு மேலே லெசன்ஸ் இருக்காது. நீங்கள் வந்து பொதுவாகவே நம்ம படிக்கும்போது சொல்லுவோம், 1000 லெசனாக இருந்தாலும் இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டா மனப்பாடம் பண்ணிட்டு போயிடலாம்ப்பா. இது அவங்க பாட்டு சிலபஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எதை படிக்கனே தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. 1000 லெசன்லாம் வேணாம். நான் சொல்கிறது, என்னால் நல்லா படிக்க முடியும், நிறைய படிக்க முடியும், ஒரே நாளில் 2-3 லெசன் கூட படிப்பேன்றவங்க 100 லெசன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு என்னால் படிக்க முடியும் ஆவரேஜா அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு 1 லெசன் படிக்க முடியும் ஜிகேல, மற்றதெல்லாம் படிச்சுட்டு அப்படின்றவங்க 70 எடுத்துக்கோங்க. நல்ல பெஸ்ட்டாக இருக்கிற 70. அந்த 70 லெசனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புக்கில் ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு நோட்டில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக நீங்கள் எழுதுங்க. உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். அந்த 50 பக்கம் இருக்குது, 20 பக்கம் இருக்குது ஒரு லெசன்னா, அதை 5 பக்கம் 2 பக்கம் 3 பக்கம்னு சுருக்கி எழுதுங்க. தேவையில்லாததெல்லாம் விட்டுருங்க. ஆனால் புக்கை ஒரு தடவையாவது ரீட் பண்ணுறது அவசியம். ஏன் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் எழுதின நோட்ஸை மட்டும்தான் படிக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி கதை, பின்னாடி கதை, என்ன நடந்துச்சுன்ற விஷயங்களை புக்கை நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். அதனால் புக்கை ஒரு தடவை வாசிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஜிகேக்குன்னு உங்ககிட்ட ஒரு நோட்டு இருக்குது. அந்த நோட்டில் அழகாக வெறும் ஒரு 200 பக்கம் இருக்கிற நோட்டு. அந்த 200 பக்கத்துக்குள்ளே எனக்கு 100 லெசனை இல்லை 70 லெசனை நான் நோட்ஸ் எடுத்து அழகாக வச்சுருக்கேன். எக்ஸாம் போகும்போது கடகடன்னு அந்த புக்கை மட்டும் ரீட் பண்ணிட்டு போனால் முடிஞ்சு. 75 மார்க்குக்கு ஜிகேல 60 ஆர் 65 எடுத்தால் போதும். இது நீங்கள் வந்து கட் ஆஃப்குள்ளே கிளியர் பண்ணுறதுக்கு தாராளமாக போகணுமானதான் இருக்கும். அதுக்கு நான் எதுக்கு ஒரு 500 லெசன் எடுத்து உட்காந்து படிக்கணும்? நான் படிக்கிற முக்கியமான 100 லெசன்ல இருந்து 25 லெசன் வராட்டி கூட 75 லெசன்லேருந்து கொஸ்டின்ஸ் வராதா? ஏன்னா நானே முக்கியமானது தானே சூஸ் பண்ணி படிக்கிறேன். சரி, 70 வரல, அட்லீஸ்ட் 100 லெசன்லேருந்து 50 லெசன்லேருந்து 50 கொஸ்டின் வராதா? 50 நான் போட்டுருவேன். ஏன்னா நான் படித்த லெசன்லேருந்து வந்திருக்கு. மிச்சம் இருக்குது 25லேருந்து எலிமினேஷன் மெத்தட், சின்ன வயசுலேருந்து படித்த மெத்தடு, திஸ் ஆர் தட் அப்படிங்கிற கெஸ்ஸிங், இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 10ஓ 15ஓ போட்டுற மாட்டோமா? அப்போ ஈஸியாக 60 65 எடுக்க போகிறோம். இப்படி படிக்கிறது தான் ஸ்மார்ட் வே. ஓகேவா? பொது அறிவை நீங்கள் இப்படி தான் படிக்கணும். யூனிட் வைஸாக தூக்கி வச்சுக்கிட்டு நான் அதை பாடம் போகிறேன், எங்கே இருக்குன்னு போய் தேடுறேன் அப்படிங்கிறது முட்டாள்தனம். அதுலேயும் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இந்த மாதிரி டாப்பிக்லாம் அதிகமாகவும், இப்போது எக்கனாமிக்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இது கொடுத்துருக்காங்க. அதனால் எக்கனாமிக்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாகும். சயின்ஸு, ஜாகிரஃபி இதுலாம் எதை மட்டும் இப்போ ஜாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10th ஜாகிரஃபி மட்டும் படித்தாலே போதும், உங்களுக்கு 75% சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் 10th ஜாகிரஃபியில் மொத்தமே ஒரு 5 லெசன் தான் இருக்கும். 5 லெசன் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த 5 லெசனில் உங்களுக்கு அவ்வளோ மார்க் வருது. இந்த மாதிரி தெரிஞ்சு நீங்கள் சூஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கும் நம்மளோட சேனலில் ஜிகே பொது அறிவுன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் முக்கியமான 100 லெசனை செலக்ட் பண்ணி அந்த லெசனோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு லெசன் வைஸாக உங்களுக்கு பாலிட்டி ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ ஹிஸ்ட்ரி போயிட்டுருக்கு. அந்த இதுபடி நம்ம சேனலில் நீங்கள் வந்து எங்கே படிக்கணும்னு தேடவே தேவையில்லை. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போங்க, ஜிகேவுக்குள்ளே போயிட்டு பாலிட்டியை ஃபஸ்ட்டு எடுங்க. அதில் என்னென்ன இதுக்கெல்லாம் நோட்ஸ் இருக்கோ நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஹிஸ்ட்ரியில் என்னென்ன லெசன் இருக்கோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதையும் நான் எப்படி நடத்தியிருக்கேன் அப்படின்னா, என்னோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு தான் நடத்தியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். அந்த மாதிரி ஷார்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டா போதும். ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு லெசனை எடுக்கும்போது டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ டைமும் சேவ் ஆகும். இதுதான் வந்து ஜிகேவை படிக்கிறதுக்கான டெக்னிக். அடுத்தது மேக்ஸை எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி இப்போ எப்படி படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் சொல்லவா? மேக்ஸை 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற பாட புக் எடுத்துருப்பீங்க. பாட புத்தகத்தில் உள்ள கணக்குகளை மட்டும் பயிற்சி செய்தல், வரிசையாக எக்ஸசைஸ் சம், எக்ஸாம்பிள் சம். 6th அன்னைக்கு நான் முடிச்சுட்டேன். திரும்ப 7th எடுத்து வச்சுக்கிறது, எக்ஸசைஸ் சம்ஸு, எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். ஓகே, 7th முடிச்சிட்டேன். இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு மேக்ஸில் 25க்கு ஒரு 15 மார்க் எடுக்கிறதுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணும்.
ஆனால் இந்த 15 மார்க்கு எடுத்து யாருமே கட் ஆஃப் கிளியர் பண்ணி உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். உண்மையிலே மேக்ஸை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸில் ஒரு 8 to 10 ஹெட்டிங் தான் கொடுத்துருப்பாங்க, 10 டாபிக். ஓகேவா? அந்த 10 டாப்பிக்கையும் தனித்தனியாக ஒவ்வொரு தலைப்பாக எடுத்துக்கோங்க. தலைப்பு வாரியாக எடுத்துட்டு அனைத்து மாதிரிகளையும்னா என்னென்னா மாடல்ஸ், ஒவ்வொரு டைப்பு. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் நம்ம எடுக்கிறோன்னா சிம்பிளிஃபிகேஷனில் 5 + 3 + 2ன்றதும் ஒரு சம்மு தான். இதே இது 5^3 × 7/4 the whole power -2 ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டாக கொடுப்பாங்க இல்லையா, டேர்மே வித்தியாசமாக x² + y² x + 1 - y, இந்த மாதிரி இப்படி டிஃபிகல்ட்டாக கொடுக்குறதும் சிம்பிளிஃபிகேஷன் தான். அப்போது இந்த பேசிக் மாடலில் இருந்து டஃப் மாடல் வரைக்கும் எல்லா மாடல் சம்ஸையும் நோட்டில் எழுதுங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், சரியா? அது யூடியூப்பில் ரெஃபர் பண்ணாலும் சரி, எந்த சேனல்லனாலும், புக்கில்னாலும் சரி, நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் ஒரு கணக்கு புக்கவே தயார் பண்ணணும். ஒரு டாபிக் எடுத்துக்கிறணும், அதில் டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 அப்படின்னு போட்டு வரிசையாக மேக்ஸிமம் என்னென்ன டைப்லாம் அந்த தலைப்பில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் அதை எல்லாமே ஒரு நோட்டில் எழுதணும். அது கம்ப்ளீட் ஆன உடனே அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற முந்தைய ஆண்டு வினாத்தாள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் ரெஃபர் பண்ணணும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இந்த டாபிக் நம்ம போட்ட எல்லா மாடலையும் வச்சு அந்த கொஸ்டின்ஸை நம்மளால சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிற கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் ஒரு தலைப்பு கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அடுத்து தான் நீங்கள் இன்னொரு டாப்பிக்கு போகணும். இப்படி தான் மேக்ஸை பார்க்கணும். அப்போ உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எந்த ஒரு மாடலும் எந்த ஒரு டைப்பும் மிஸ் ஆகாது. எப்படி கொஷின் கேட்டாலும் நீங்கள் அங்கே போய் பண்ண முடியும். இப்போ இதுக்கு நம்மளோட சேனலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன், HCF, LCM, அதுக்கப்புறம் தனி வட்டி, டைம் அண்ட் ஒர்க்கு, இந்த எல்லா டாப்பிக்கும் எல்லா மாடலும் நான் போர்டில் நானே நடத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் இருக்கிற எல்லா டைப்புமே எந்த ஒரு டைப்பும் மிஸ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு போட்டுக்கிட்டால் நீங்கள் எல்லா டைப்பும் வரிசையாக டைப் 1, டைப் 2ன்னு நான் போட்டிருப்பேன். ஒவ்வொன்றுலையுமே 3 பார்ட், 4 பார்ட், 5 பார்ட் வரைக்கும் இருக்கும். அதை எல்லாம் வரிசையாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச உடனே கடந்த 10 வருஷம் லாஸ்ட் 10 இயர்ஸாக நடந்த எக்ஸாமில், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அந்த தலைப்பு ரிலேட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தொகுத்து அந்த பிடிஎஃப்பையும் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் தனியாக பிளேலிஸ்ட்டில் முந்தைய வினாத்தாள் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன், HCF, LCM, டைம் அண்ட் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கூட்டு வெட்டி போயிட்டுருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கும் கொடுத்துருவேன் நான். இப்படி தான் நம்மளோட சேனலில் போயிட்டுருக்கு. நீங்கள் நம்ம தான் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, டாபிக் வைஸாக மேக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டான வே. சரி, அடுத்தது நடப்பு நிகழ்வுகள். நடப்பு நிகழ்வுகளில் எல்லாரும் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு உக்காந்துருவாங்க. அது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று, கரெக்டான வே தான். பட் என்ன தெரியுமா, அந்த பேப்பரை படிக்கிறேன்ற பேர்லேயே காலையில் 2 மணி நேரம் ஒரு நியூஸ் பேப்பருக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இல்லையா, நான் எக்ஸாம் படிக்கிறேன் அதனால நியூஸ் பார்க்குறேன்னு சொல்லி டிவியை போட்டு வச்சு ஒரு நாளைக்கு 2 ஹவர் 3 ஹவர் நியூஸ் பார்க்குறதுலேயே ஓட்டிடுவாங்க. ஆனால் அங்கே எக்ஸாமில் போய் பார்த்தா அதுலேருந்து ஒரு கொஷின் கூட வந்திருக்காது. சரியா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எப்பயுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அவங்க எந்த வருஷத்துலேருந்து கேட்குறாங்க, எப்போ இருந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கரண்ட் அஃபேர்ஸை கூட கேட்டிருக்காங்க. அதனால கரண்ட் அஃபேர்ஸில் எப்பயுமே ரொம்ப ஹோப் நம்ம வைக்க முடியாது. நம்மளால முடிஞ்சதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். வந்தால் நம்மளோட லக்கு, வராட்டினா அடுத்து ஆல்ரெடி நம்ம படித்ததை வச்சு எலிமினேட் பண்ணி கெஸ் பண்ணி போடணும். இவ்வளோதான் எப்பயுமே நம்மளுக்கு ஹோப் இருக்கணும். இதுக்காக நான் டெய்லி 2 ஹவர் மொத்தமே படிக்கிறதுக்கு 3 to 5 ஹவர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. நிறைய பேரால் டைம் கிடைக்கிறது இல்லை. இதில் இதுக்காகவே நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கே இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணா. இதுக்கு முன்னாடி சிலபஸில் கூட கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு யூனிட்டே வச்சுருந்தாங்க.
ஆனா இப்போ கிடையாது. இப்ப என்ன குடுத்துருக்காங்கன்னா, 3 யூனிட்ல மட்டும் கடைசியில கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சேர்த்து விட்டுருக்காங்க. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பா. பட் ஒரு மொத்தமே ஒரு 10 கொஸ்டின்ஸ்க்கும் கம்மியா தான் இருக்கும். ஒரு 5 டூ 6 கொஸ்டின்ஸ் தான் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க இத எப்படி பிரிப்பேர் பண்றது பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்றேன். மாதாந்திர நிகழ்வுகளை பிரதி எடுத்து படிக்கவும். அதாவது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு குடுப்பாங்க. எந்த சேனல்ல வேணாலும் நீங்க பாருங்க. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு உங்களுக்கு குடுப்பாங்க. அதுல குடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ நீங்க படிக்க முடியாத நேரத்துல வீடியோவையும், புக்க கையில வச்சு படிக்கக்கூடிய நேரத்துல பிரிண்ட் அவுட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு படிங்க. இது போதும். இப்போ ஒரு மந்த்துக்கே மொத்தமே ஒரு 100, 150 கரண்ட் அஃபேர்ஸ் தான் அவங்க குடுப்பாங்க. அந்த 150 கரண்ட் அஃபேர்ஸ நீங்க ஒரு நாளைக்கு 50, 50ஆ படிச்சாலும் 3 நாள்ல படிச்சிரலாம். அப்போ ஒரு ஹோல் இயர் மேக்ஸிமம் 6 மாசம் படிப்பீங்க. இன்னும் டைம் இருந்தா 1 இயர் படிப்பீங்க. அந்த ஹோல் இயர் கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்க வந்து 1 மந்த்ல படிச்சு முடிச்சிரலாம். இதுக்கு எதுக்கு டெய்லியும் இவ்ளோ டைம் வேஸ்ட் பண்ணணும்? அதனால மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லியும் உங்கனால எவ்வளவு முடியுமோ அத படிச்சுட்டே இருங்க. அத மனப்பாடம் பண்ண கூட தேவையில்ல. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. திரும்ப திரும்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல நின்றும். நம்மளோட சேனல்ல இதுக்கு என்ன பண்றோம் அப்டின்னா, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி தனியா ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கு. அதுல ஒவ்வொரு மந்த்துக்கும், ஒரு மந்த் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த மந்த்துக்கு 3 பார்ட்டா வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். 3 பார்ட்ஸ். ஒரே பார்ட்ல போட்டா, அந்த ஹோல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸும் ஒரே பார்ட்ல 100, 200ன்னு போடும்போது, உங்களுக்கு வந்து ரொம்ப அது ஒரு மாரி போரிங்கா இருக்கும் அப்படின்றதுக்காக 3 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அந்த மந்தோட 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடந்த நிகழ்வுகள். செகண்ட் பார்ட்ல வந்து 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் இருக்கும். 3வது பார்ட்ல வந்து 21லேருந்து 30ஓ இல்ல 31ஓ அந்த மந்த்ல எந்த டேட்டோ அது வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ். ஒரே மந்த்துக்கு 3, 3 பார்ட்ல வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். தெளிவான விளக்கம் பிளஸ் அந்தந்த வீடியோவுக்கு கீழ உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப் வந்துரும். குடுத்துட்ருக்கோம். நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இது நம்ம சேனல்ல நம்ம பண்றது. நீங்க இதையும் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நான் வந்து எனக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எங்களோட அகாடமில எனக்கு குடுக்குறாங்க. நான் அத படிச்சுக்கிறேன் அப்டின்னாலும் தாராளமா படிச்சுக்கோங்க. ஆனா கரெக்ட்டான மெத்தட் அதுதான். நீங்க டெய்லி நியூஸ் பேப்பரையும், செய்தியும் மணிக்கணக்குல உட்காந்து பார்க்க தேவையில்ல. இல்ல நான் 10 நிமிஷம் ஏன்னா நம்ம நியூஸ் பேப்பர படிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த சிலபஸ் ரிலேட்டடா படிப்போம். அடுத்து போக போக அங்க இருக்கிற கொலை, கொள்ளை, வெட்டு, கொலை அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சுருவோம். டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? அதனால அது தேவையில்ல. அடுத்தது எல்லாரும் பண்ற ஒரு முக்கியமான ஒரு மிஸ்டேக்ஸ் என்னன்னா, ரிவிஷனே பண்ணாம படிச்சுட்டே இருக்குது. இங்க பாருங்க, பாடங்களை தொடர்ந்து படித்துக் கொண்டே இருப்பது. ரிவிஷனே பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி படிச்சது, இந்த லெசன் படிச்சேனா, நான் படிச்சுட்டேனே அப்டின்னுவாங்க. எங்க அதுலேருந்து ஒரு கொஸ்டின் சொல்லுனா, அது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி படிச்சேன். அதனால மறந்துருச்சு அப்டின்னுவாங்க. படிக்கிறத வந்து ரிவைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நாங்க சொன்னேன் இல்லையா? அது எல்லாத்துக்கும் முக்கியம். மார்க் வாங்க வைக்கிற ஒரே விஷயம்னா, இது ரிவிஷன் தான். எப்படி பண்ணணும்? சரியான கால இடைவெளியில் திருப்புதல் செய்வது அவசியம். சரியான கால இடைவெளினா, அது உங்களோட விருப்பம். நான் டெய்லியும் ரிவைஸ் பண்ணலாம். ஓகேவா? வீக்லி ரிவைஸ் பண்ணலாம். இல்ல மந்த்லி ரிவைஸ் பண்ணலாம். இல்ல யூனிட் வைஸா நீங்க வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான். இப்போ டெய்லினா மொத நாள் படிச்ச டாபிக்கு என்ன படிச்சிருக்கீங்களோ, அத அடுத்த நாள் அடுத்து இன்னொரு டாபிக்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு தடவ ரீகால் பண்ணிட்டு, ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த டாபிக் உள்ள போங்க. இல்லையா, ஒரு 6 டேஸ் மண்டே டூ சாட்டர்டே வரைக்கும் நான் தொடர்ந்து படிப்பேன். எல்லா டாபிக்குமே தமிழ், ஜிகே, மேத்ஸ் எல்லாம். அந்த வீக்கெண்டுல சண்டே ஒரு நாள் இத ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுவேன். அப்படின்னு பண்ணாலும் ஓகே. இல்ல ஒரு ஹோல் மந்த் ஷெட்யூல் போட்டு நான் படிச்சுட்டு, அந்த மந்த் முடியும்போது ஒரு 3 டேஸ் ரிவிஷனுக்குன்னே டைம் தனியா ஒதுக்கி, அந்த 1 மந்த் படிச்சத ஃபுல்லா இந்த 3 டேஸ்ல ரிவைஸ் பண்ணுவேன். அப்படின்னாலும் ஓகே. இல்ல யூனிட் வைஸ் ஒரு யூனிட் ஃபுல்லா நான் படிப்பேன். அந்த யூனிட் முடிஞ்ச உடனே இப்போ கிராமர்லாம் இருக்கு இல்லையா? தலைப்பு வாரியா ஒவ்வொரு யூனிட்டா முடிக்கிறோம். ஒரு யூனிட் ஃபுல்லா படிச்சுட்டு, அந்த யூனிட் முடிஞ்ச உடனே நான் ரிவைஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். உங்களோட அது தோத பொறுத்தது. ஆனா ரிவிஷன் கண்டிப்பா பண்ணியிருக்கணும். நீங்க ரிவிஷன் பண்ண பண்ண ஒரு ஒரு பெர்சன்டேஜ் 2 பெர்சன்டேஜா மெமரி வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். நீங்க பண்ணாம விட விட ஒவ்வொரு நாளும் ஒரு பெர்சன்டேஜா குறைஞ்சு கடைசியில 0 ஆயிரும். அந்த டாபிக் என்னன்றதே மறந்துரும். ஓகேவா? அதனால
திருப்புதல் ரிவிஷன்றது ரொம்ப முக்கியம். அத பண்ணாம நீங்க படிச்சுக்கிருக்கீங்கன்னா, அத கொஞ்சம் மாத்திக்கோங்க. அடுத்தது தேர்வு பயிற்சி. தேர்வு பயிற்சினா என்னதுன்னா, டெஸ்ட் பிராக்டிஸ். டெஸ்ட் பிராக்டிஸ்ல பாருங்க, தேர்வு பயிற்சியே இல்லாமல் பரீட்சைக்கு செல்வது. எக்ஸாமே பிராக்டிஸே பண்ணாம, அவங்க பாட்டு எக்ஸாம் வரைக்கும் மொத நாள் காலையில அங்க எக்ஸாம் ஹாலுக்கு போற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படிச்சுட்டு அப்படியே டைரக்ட்டா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிருவாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பானது. ரிவிஷன் வந்து 50%னா, டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து 50% இருக்கணும். இதுதான் பிரிப்பரேஷன்ல கடைசியா அ ஒரு கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது இந்த 2 விஷயம் தான். கால் ஃபாருக்கு முன்னாடி எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சுக்கோங்க. கால் ஃபார் போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் பிராக்டிஸ் இது 2 மட்டும் தான் இருக்கணும். அப்படி யார் பண்றீங்களோ அவங்க மட்டும் தான் எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். எப்படி இந்த டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, முறையான தேர்வு பயிற்சி மற்றும் வினாத்தாள் பயிற்சியை பெற்று வினாத்தாள் பயிற்சினா என்னது? ஓஎம்ஆர் பிராக்டிஸ் இருக்கணும். ஓஎம்ஆர்ல போய் மிஸ்டேக் பண்ணி டிஸ்குவாலிஃபை ஆனவங்க நெறைய பேர். அத்தன மாசம், அத்தன வருஷம் படிச்சு, கடைசியில அந்த ஓஎம்ஆர்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு போயிருவாங்க. அதனால எக்ஸாம் பிராக்டிஸும் முக்கியம். அந்த ஓஎம்ஆர் பிராக்டிஸும் முக்கியம். இந்த 2ம் நீங்க பண்ணாம எக்ஸாம் ஹால்குள்ளேயே நுழையாதீங்க. சரி நம்மளோட சேனல்ல இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்மளோடதுல வந்து சிலபஸ் கம்ப்ளீஷன் போயிட்டுருக்கும். ஏன்னா நியூ சிலபஸ் எல்லாருக்குமே புதுசு. நீங்க வந்து எப்படின்ற கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்க. அத முடிச்சு குடுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல நாங்க பண்ணிருவோம். அடுத்த 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கால் ஃபார் வந்த உடனே நம்மளோட சேனல்ல ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட போறோம். ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். இதுக்காக நம்மளோட வீடியோக்குள்ள வந்து நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். இந்த வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துர்றோம். நீங்க அத கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் 3 மந்த்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் தான். நாங்களேவும் உங்களுக்கு ஷெட்யூல் குடுத்துருவோம். அந்த ஷெட்யூல் படி வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட் நடக்கும் வீக்கெண்டுல. அதுக்கான ஆன்சர் கீ குடுத்துருவோம். உங்களோட ஆன்சர்ஸ், மார்க் எல்லாம் சப்மிட் பண்ண உடனே ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டும் குடுத்துருவோம். நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் இந்த பிரிப்பரேஷன்ல இது என்ன விட பெஸ்ட்டா எத்தன பேர் பிரிப்பேர் பண்றாங்க? நான் பண்றது சரிதானா? அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். இதை எல்லாமே நம்மளோட சேனல்ல பண்ண போறோம். அதனால நீங்க அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணி சேனல ஃபாலோ பண்ணிட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் கன்டினியூஸா நீங்க வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு ஒன்ஸ் கால் ஃபார் இந்த மாரி வந்த உடனே நாங்க போடுற டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மென்ட் எல்லாம் தெரியும். நீங்க அப்போ அதில ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணி உங்க டெஸ்ட் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளோட சேனல இப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க சேனல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த 6 மாசத்துக்குள்ள நீங்க அது புதுசா வந்தவங்களா இருக்கலாம், இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி ஏதோ ஒரு வேலைக்கு நான் போய்க்கிட்டே படிக்கிறேன். எனக்கு டைம் ரொம்ப கம்மி தான் இருக்கு. எனக்கு வந்து தனியா நானா ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் இல்ல அப்படின்னாலும், நம்மளோட சேனல மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதுல என்ன சொல்றோமோ அத மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும். கட் ஆஃப் ஈஸியா கிளியர் பண்ணி இந்த வாட்டி போஸ்டிங் நீங்க வாங்கலாம். அது குரூப் 2வா இருந்தாலும், குரூப் 4ஆ இருந்தாலும். எல்லாத்துக்குமே எங்களோட கைடன்ஸ் வந்து எப்பயுமே உங்க கூட இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லாமே குடுக்க போறோம். உங்கள மாரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனல்ல சஜெஸ்ட் பண்ணுங்க. இத தாண்டி வேற என்னலாம் உங்களுக்கு வேணும்? இதுதான் எங்களோட பிளானு. நாங்க குடுக்குறதுக்கு உங்களுக்கு. இத தாண்டி வேற என்ன வேணும்? எக்ஸ்ட்ராவா நீங்க என்னலாம் எதிர்பார்க்குறீங்கன்றத கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுற மாதிரி எந்த இதா இருந்தாலும் நாங்க செஞ்சு குடுக்க ரெடியா இருக்கோம். ஓகே. நம்மளோட சேனல நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவ முடிக்கிறேன். நம்ம எக்ஸாம் முடியிற வரைக்கும் உங்க கூட நாங்க பயணிப்போம். தேங்க் யூ.